போட்டுருங்க. இப்போ நம்ம மசாலா போட்டு அந்த கேரட் பீன்ஸு ஆனியன் கூட நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் வந்து எங்கேயுமே பார்த்துக்க மாட்டீங்க, பட் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உதிரி உதிரியாக இருக்கணும் ரைஸ், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு பதம் இருக்கும். இது வந்து நம்ம சாப்பாடுக்கு இந்த வெஜிடபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ரைஸ் போட்டுக்கணும். ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அந்த வெஜிடபிள்ஸ் அந்த மசாலா கூட. அப்போ சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். வாங்க நல்லா கலக்கலாம். நான் கலக்கிட்டு உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ணி காட்டுறேன். நம்ம வந்து உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணுறதுன்னா ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து அந்த பேக்கெட்லேயே வந்து உப்பு இருக்கும், அதனால நாங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணல. சப்போஸ் உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்றப்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேக்கெட்டோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 10 rupees தான். இதில் 20 கிராம் வந்து கண்டெயின் பண்ணது. சூப்பராக இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் இவங்க கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த பேக்கெட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க, செம்மையாக வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. மறக்காமல் நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.